ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கொண்டக்கடலை தோசை செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொண்டக்கடலை வந்து ஒரு கிளாஸ் எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு இப்போ 3 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக 1/2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு, 3/4 கிளாஸ் ரவை, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுருக்கோம். 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நம்ம தவா வச்சுருக்கோம், சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். அது மேலே கட் பண்ண சின்ன வெங்காயம் போட்டுடலாம். அடுத்த கோட்டிங்கில் நம்ம தேங்காய் துருவல் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுக்கு நம்ம கொண்டக்கடலை வந்து நம்ம ஒரு சுண்டலாவோ இல்லை நம்ம குருமா குழம்புலோ செஞ்சு சாப்பிட்ருப்போம். நீங்கள் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சனா தோசை ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.